வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ லவ் மேரேஜ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பிறந்த ஜாதகத்தில் புதன் கேது இருவர் ஒரே ராசியில் இணைந்து இருந்தாலும் அல்லது ஒரே திசையில் இருந்தாலும் அவருடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. புதன் அங்கேருந்து 7வது கட்டத்தை பார்க்கும், கேதுவும் அங்கேருந்து 7வது கட்டத்தை பார்க்கும். அல்லது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு, 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு, இதெல்லாம் இருந்ததுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் வயப்படுவார்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி இந்த புதன் கேது தொடர்பு இருக்குல்ல, இதனுடைய கனெக்டிவிட்டியை சுக்கிரன் அல்லது குரு பார்த்தா அது திருமணத்தில் முடியும், இல்லைன்னா சண்டை சச்சரவு கலாட்டா பிரிவினையில் முடியும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையான கடகத்தில் அந்த பொண்ணோட ஜாதகம் இருக்குது. அதே மாதிரி இந்த பையனோட புதன் இருக்குது. அந்த பையனோட ஜாதகத்தில் மீனம் வடக்கு திசை தான் காட்டும். அங்கே கேது இருக்குது. 2 பேர் லவ் மேரேஜ், 2 பேரும் லவ் பண்ணாங்க. வீட்டில் அவங்கள சேர்த்து வச்சுட்டாங்க, பிரச்சனை இல்லாமல் சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப சுக்கிரன் அல்லது குரு பார்த்ததுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா சண்டை சச்சரவு தான் நடக்கும். ஒரு ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணக்கூடிய அமைப்பு அதை செவ்வாய் பார்த்ததுன்னு வைங்க. அந்த செவ்வாய் பார்க்குறப்ப அது தோல்வியில் தான் முடியுங்கிறாங்க. ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் கேது இணைஞ்சிருக்காங்க, அல்லது புதனை கேது பார்க்குறாரு, அல்லது கேது புதன் பார்க்குறாருன்னா லவ் காதல் நடக்கும். ஆனால் சந்திரன் பார்த்துருவீங்க, சந்திரன் தன்னுடைய 7வது பார்வையாக பார்த்தார் அப்படின்னா அவமானம் தர முடியும். சண்டை சச்சரவு இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் அவமானமாக இருக்கும். அந்த பொண்ணு செருப்பை கழட்டி அடிக்கும். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அவமானத்தில் தான் முடியுங்க. அதோட ஒரு பெண்ணோட ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சந்திரனோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகி தன்னை திரும்ப வாழ்க்கையை அந்த அம்மாவே கெடுத்துக்கும். இல்லை வேறு யார்கிட்ட பசங்கள்கிட்ட பேசுவாங்க, இல்லை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, வேறு ஆள் கூட ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அப்படி தான் நடக்குங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் அடையும் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த காதலனோட வீட்டை விட்டு ஓடிடுவாருங்க. இந்த மாதிரி லவ் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஹாரோஸ்கோப்பில் செவ்வாய்க்கும் புதனுக்கும் இடையில் சுக்கிரன் இருந்ததுன்னு வைங்க, அந்த ஜாதகி தனது கணவருடன் மற்றொரு பல ஆண்களோட தொடர்பு ஏற்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப்பில், ஒரு ஆணோட ஹாரோஸ்கோப்பில் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் செவ்வாய் இருந்ததுன்னா மற்றொருத்தரோட மனைவியோட தொடர்பு ஏற்படும் சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஒரு ஆணோட ஜாதகத்தில் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் செவ்வாய் இருந்ததுன்னா 2 பெண்களோட தொடர்பு ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு பெண்ணோட ஹாரோஸ்கோப்பில் ஜாதகத்தில் புதனுக்கு சனிக்கு இடையில் சுக்கிரன் இருந்ததுன்னு வைங்க, அந்த ஜாதகி தன் காதலனுடன் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருப்பாள், கல்யாணம் பண்ணி இருப்பாள். ஆனால் புருஷனோட ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. அந்த காதலிச்ச பையன் கூட மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாள். சரிங்களா? இதில் ஜோதிட சாஸ்திரங்கள், இதெல்லாம் விதிவிலக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலேருந்து இந்த பதிவு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், ஹோமம், அஸ்ட்ராலஜி படிக்கணும், என்கிட்ட PhD வரை நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணலாம் சார். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.